மக்களை பற்றி கவலைப்படுகின்ற இடம். இப்படி எல்லா வகையிலும் இந்த இடத்தினுடைய சிறப்பை பற்றி நாம் சொல்லிக் கொண்டே செல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு விதமான இடத்திலே, இறை தியானத்திற்குண்டான பயிற்சி அளிக்கக்கூடிய இடத்திலே, இறை மறையை ஓதக்கூடிய ஒரு இடத்திலே இன்றைய ஜும்மாவை கொடுக்கின்ற வாய்ப்பை எல்லாம் நமக்கு தந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்ற நன்றியோடு ஆரம்பம் செய்யும். அருமையானவர்களே, அல்லாஹ் இன்றைய தினத்திலே பொதுவாகவே இந்த உலகத்தை எப்படி இயக்குகிறான் என்கின்ற விஷயத்தில் ஒரு கலந்துரையாடல் ஒரு பெரியவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இப்பொழுதும் என் உள்ளத்திலே பதிந்திருக்கிறது. இந்த இடத்துல பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது அதை தங்களுக்கும் சொல்லி அதன்படி நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் தேற்றம் என் உள்ளத்திலே ஏற்பட்டது. இந்த உலகத்தினுடைய இயக்கம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ் நடாத்தி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், யாருடைய வாழ்க்கையை அல்லாஹ் உயர்த்த வேண்டும் என்று நாடுகிறான், யாருடைய வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் பிரியப்படுகிறான். இம்மை மறுமை இரண்டு வாழ்க்கையுமே அவர்களை நல்லோர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி தன் நல்லடியார்கள், தன் நேசர்கள் அவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி அந்த தொடர்பின் மூலமாக அவர்களுடைய துவாவை பெற்றுக் கொண்டவர்களாக, அந்த துவாவுடைய பலனாக அவர்களுடைய வாழ்க்கையை எல்லாம் உயர்த்தி விடுகிறார். பெரியவங்க சொன்னாங்க, அவருடைய வாழ்க்கையை எல்லாம் உயர்த்தி விடுகிறார். அதே சமயத்தில் அல்லாஹ் ஒருவர் மீது கோபம் கொண்டு விட்டார், அல்லாஹ் அவர்களை வெறுக்கிறார். அல்லாஹ்வுடைய பிரியம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே ஒருவர் ஆகிவிட்டார். நல்லோர்களுடைய வருத்தத்திற்கும் பத்வாவிற்கும் அவர்களை ஆளாக்கி அந்த பத்வாவின் மூலமாக அல்லாஹ் அவர்களை அழித்து விடுகிறார். பெரியவங்க சொன்ன ஒரு வார்த்தை. ரமலானிலே தப்சீருக்காக ஹதீஸ் கிதாபுகள், குர்ஆனுடைய தப்சீர் கிதாபுகளை ஆய்வு செய்து கொண்டிருந்த பொழுது சில நிகழ்வுகளை அதிலே படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் இருக்கு. குறிப்பாக ஹதீஸ்ல இந்த இரண்டிற்குமே ஆதாரங்கள் கிடையாது. ஒரு நல்லடியாருடைய துஆவை கொண்டு அல்லாஹ் ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி உயர்த்துகிறான், ஒரு நல்லடியாருடைய மன வருத்தம் பத்வாவின் மூலமாக அல்லாஹ் ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி அழித்து விடுகிறான் என்பதற்கு ஹதீஸிலே ஆதாரம் கிடைக்கும். இரண்டு செய்திகள் தான் உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்க்கை நலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இம்மையினுடைய வாழ்க்கையும் சரி, மறுமையினுடைய வாழ்க்கையும் சரி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லவர்களை தேடி பற்றி பிடித்துக் கொள்ளும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளத்திலே கொண்டு வாருங்கள். நீங்கள் நல்லடியார்களோடு சேர்ந்திருங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். நல்லவர்களோடு சேர்ந்து இருப்பதினால் என்ன பலன் எனக்கு கிடைத்து விட போகிறது? சில பேர் சொல்லலாம், எங்க பெரியவங்களை பார்க்க வந்த நம்மளுடைய ஷேഖனாவை பார்க்க வந்தவர்கள் கூட பல பேர் காத்து கிடந்து விரக்தியாகி போனவர்களும் இருக்கிறார்கள். நான் மையத்து வாங்க வந்த பொழுது ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஒரு நிகழ்வு நடந்துச்சு. என்னோட சேர்ந்து 3 உலமாக்கள் வந்துடும். புளிய மரத்தடியில் இருக்கக்கூடிய பெஞ்சில் தான் உட்கார்ந்து. அப்போ அனுமதி கேட்டு விடுறோம், கூப்பிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஷேഖனா. ஒரு விவரில் பார்த்தாரு ஒரு அஜர்த்து, நாங்கள் சுகூர் பண்ணிட்டோம். விவரில் பார்த்தாரு ஒரு அஜர்த்து, இல்லை இவ்வளோ நேரம் நான் காத்திருந்தேன், என்னை கூப்பிடல, நான் கிளம்பி போறேன், போயிட்டேன்.
அசர்ல ஒருத்தர் பார்த்தாரு, ஒரு மௌலவி. அவர் பார்த்தாரு, இதுவரையும் என்னை கூப்பிட்டு விடல, கிழக்கு போயிடுறேன். மகரிப்ல அழைப்பு வந்தது, மூவர்களுக்கும் சென்றது நான் ஒருவர் மட்டும்தான். ஷேக்னா சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க, எங்க பாக்கி 2 பேரையும் காணல. நபர்ல ஒருத்தவங்க புறப்பட்டாங்க, அசர்ல ஒருத்தவங்க புறப்பட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, அப்ப நீங்க அப்படின்னாங்க, நான் புறப்படுற முடிவோ இல்லை, அவங்களை சந்திச்சுட்டு போற முடிவுல தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுட்டாங்க. அருமையாளர்களே, சிலர்கள் கணக்கு பார்க்கிறார்கள். இறைநேசர்களை சந்திக்க வருகின்ற பொழுது அவர்களுடைய தரப்பிலிருந்து அவர்கள் சோதிப்பதல்ல, அல்லாஹ் சோதிக்கிறார். அல்லாஹ் சோதிக்கிறார். எந்த அளவிற்கு தேற்றத்தோடு வந்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு இவர்கள் அந்த தேற்றத்தை அடைகின்ற விஷயத்திலே தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சோதிக்கிறார். அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்னைக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாய்ப்பை எனக்கு எல்லாம் தந்திருக்கிறான். நினைச்ச நேரத்தில் எங்க ஷேக்னா வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் மனசு ராகத்தான் அவங்கள்ட்ட பேசணும், மனம் விட்டு பேசணும், அவங்களுக்கு துவாவை அடைஞ்சிக்கணும். ஒரு ஃபோன் பண்ணி அனுமதி கேட்கிறோம், வந்துடுவா வாங்க. யாரையுமே அவங்க வர வேணாம்னு சொல்லுவாங்க. ஆனா வர்றதுக்கும் அணுகுமுறைகள், அவர்களுடைய சூழ்நிலைகள், அவர்களுடைய ஓய்வு, அவர்களுடைய உடல்நிலைகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். துவா வாங்குறோங்கிற ஆர்வத்துல நாம பாட்டில் அவங்களுக்கு தொந்தரவாக அமைந்து விடக்கூடாது. அவர்கள் தொந்தரவாக நினைக்கவில்லை என்று சொன்னாலும் அவர்களுடைய உடலுக்குண்டான ஹக்கென்று ஒன்று இருக்கின்றது அல்லவா, அவர்களுடைய நேரம் இருக்கின்றது அல்லவா. தன்னுடைய ஷேகுடைய வாழ்வில் நடந்த, தனக்கும் தன்னுடைய ஷேகுக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை ஷேக்னாவும் ஒரு தடவை சொல்லி காட்டினாங்க. கண்ணியத்திற்குரிய ஆர்மி பாபா ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் ஷேக்னா அவங்களுடைய பள்ளியில, அந்த பகுதிகளுக்கு புதுக்கோட்டைக்கு வந்து அந்த பள்ளியில தான் தங்கி இருப்பாங்க. அப்ப இரவு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆர்மி பாபா அவங்க என்ன செய்யறாங்க, படுத்துருக்கிட்டு இருக்கிறாங்க. ஷேக்னா அவங்க என்ன செய்யறாங்க, சாப்பாடை வச்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் அசந்து இங்கிட்ட அங்கிட்ட திரும்பி படுத்தாங்கன்னா சாப்பிடலாமான்னு கேட்டுடலாமே அப்படின்னு காத்து இருக்கிறாங்க. ஆனால் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். தஹஜ்ஜுடைய நேரம் வந்து விட்டது. ஷேக்னா அவர்களும் குலமுள்ளவர்களே, ஷேக் அவர்களும் சாப்பாடும் இருக்கிறது. ஷேக்னா அவர்களும் காத்திருக்கிறார்கள். தன்னுடைய ஷேக் எழுந்திருப்பார்கள், உணவு கொடுத்து உபசரித்து விடலாம் என்ற உந்துதலோடு உணர்வோடு எதிர்பார்த்திருக்கின்றார்கள். ஆனால் ஷேக் அவர்கள் உறங்கி விட்டார்கள். ஷேகை எழுப்பிவிடக் கூடாது, எழுப்பலாமா என்ற எண்ணம் வருகின்ற பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் இப்படி ஒரு எண்ண ஓட்டம் ஓடியதான். என்ன நிலையில் இருக்கிறார்கள் தெரியவில்லையே. திக்ருடைய நிலையில் இருக்கிறார்களா, முராக்கபாவுடைய நிலையில் இருக்கிறார்களா, கண்ணயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்களா? நாம் எழுப்பிவிட்டால் அவர்களுடைய அமல்களுக்கு இடையூறாக ஆகிவிடுமே, அவர்களுடைய ஓய்வுக்கு இடையூறாக எப்படியெல்லாம் தன்னுடைய ஷேகை கவனித்திருக்கிறார்கள். நம்ம ஷேர்கிட்ட நாம வந்து துவாவை வாங்கின அவங்களுடைய ஓய்வையும் நம்ம கவனத்தை வச்சுக்கணும், சடஞ்சிடக்கூடாது. ஏன் காக்க வைக்கிறாங்கன்னு நிராசை ஆகிடக்கூடாது. சில பேர் கணக்கு போட்டு பார்க்கிறேன், இன்னைக்கு நான் ஒரு நாள் முளை போட்டு வந்துட்டேன், ஏன் ஒரு நாள் போயிருச்சு. ஆனா எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ் சொல்றானே, பூமும் ஆசாதக்கு நல்லடியார்களோடு சேர்ந்திருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் நல்லடியார்களோடு சேர்ந்திருக்க சொன்னால்தான், அருமையானவர்களே, அமல் செய்து பழக்கப்படுவது ஒன்று இருக்கிறது. அமல் செய்யக்கூடியவர்கள், செய்து பழக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது நம்மையும் அறியாமல் அந்த அமல் நம்ம இடத்துல பிரதிபலிக்கும். அல்லாஹ் சொல்கிறான், இறையச்சமுடையவர்களாக ஆகிவிடுங்கள், இன்னும் நல்லடியார்களோடு சேர்ந்திருங்கள். நல்லடியார்களோடு சேர்ந்திருந்தால் அவர்களிடம் இருக்கக்கூடிய இறையச்சம், அவர்களிடம் இருக்கக்கூடிய திக்ர், அவர்களிடம் இருக்கக்கூடிய பேணுதல், அவர்களிடம் இருக்கக்கூடிய தக்வா, அவர்களிடம் இருக்கக்கூடிய இறை பக்தி உங்களிடம் பிரதிபலிக்கும். நல்லவர்களை தேடி தேடி சென்று பார்க்க வேண்டும், அவர்களுடைய சமூகத்திலே இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும், அவர்களோடு நேரம் நாம் செலவிட வேண்டும். இதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா? நாம திக்ரு செய்யக்கூடியவங்களா இல்லாட்டாலும் திக்ரு செய்யக்கூடியவங்களாக ஆயிரும். எப்படி 90 லிட்டர்
கொதிக்கின்ற தண்ணீருக்குள்ளே 10 லிட்டர் குளிர்ந்த தண்ணீரை வைக்கின்ற பொழுது 90 லிட்டருடைய தன்மை 10 லிட்டருடைய தன்மையை இழக்க செய்துவிடும். நேரம் ஆக ஆக இந்த 10 லிட்டர் தண்ணீர் கொதிக்க ஆரம்பிச்சு இல்லையா? அதே போன்று நீங்கள் வீடுகளிலே பார்க்கலாம். வீடுகளிலே, திருமண வீடுகளிலே குழந்தைகள் என்ன செய்வார்கள்? விளையாடி கொண்டிருப்பார்கள். திருமண வீட்டுல குழந்தைங்க இரவு அதிக நேரம் முடிச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனா குழந்தைகளுடைய இயல்பான தன்மை என்ன அப்படின்னா, இரவுடைய துவக்கத்திலேயே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. மகரின் பின்னாடி, இஷா பின்னாடி உடனே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா திருமண நேரங்கள்ல பார்த்தா இவங்களும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க 11 மணி 12 மணி. என்ன காரணம்டா, அந்த வீட்டுல இருக்கக்கூடியவங்க முடிச்சிருக்கிறாங்க. இவர்களுடைய மாகூல், இவர்களுடைய சூழ்நிலை அந்த பிள்ளைகளுடைய தூக்கத்தையும் போக்கிவிட்டது. நம்மளுடைய அறிவுக்கு எட்டுவதற்கு உண்டான ஒரு உதாரணம். அதே போன்ற அருமையானவர்களே, வீட்டுல 10 பேர் இருக்கிறாங்க. அந்த 10 பேரும் தஹஜ்ஜத் தொழ 9 பேர் தஹஜ்ஜத் தொழக்கூடியவங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, ஒருத்தர் தொழுகையாளியா இருந்துன்னு சொன்னா, நாட்கள் ஆக 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 இந்த 9 பேருடைய சூழ்நிலை அவரை மாத்திரம் அவரும் தொழுகையாளியாக ஆயிடும். ஆனா 9 பேர் தொழுகாதவங்க ஒருத்தர் மட்டும் தஹஜ்ஜத் தொழுதுகிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா, இவர் அவங்கள பழக்கப்படுத்தலன்னு சொல்லி சொன்னா, நாட்கள் ஆக 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 இவருடைய தொழுகையும் பண்ணாமல். காரணம் மாகூல். நாம் எந்த சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறோமோ அந்த சூழ்நிலைக்குரியவர்களாக மாறிவிடும். இதுதான் உலகத்தினுடைய நியதி. அதனால்தான் அல்லாஹ் நல்லவர்களை தேடி தேடி செல்லுங்கள், நல்லவர்களுடைய சுகபத்திலே இருங்கள் என்று குறிப்பிடுகிறார். நல்லடியார்களோடு சேர்ந்திருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நல்லடியார்களோடு சேர்ந்திருக்கின்ற பொழுது நம்மையும் அறியாமல் அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் நம்ம இடத்துல பிரதிபலிக்கும். இதைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான உதாரணம் சொல்லி சொன்னாங்க. நீங்கள் கெட்டவர்களை நண்பர்களாக தேர்வு செய்து கொண்டால் துருத்தி ஊதுபவனை போன்று அந்த கொல்லம்பட்டறைக்கு செல்கின்ற பொழுது நெருப்பினுடைய கங்குகள் உங்கள் மீது படவில்லை என்று சொன்னாலும் அதனுடைய புகையாவும் உங்கள் மீது படும். கெட்டோர்களுடைய சகவாசத்திலே இருந்தால் நம்மையும் அறியாமல் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் நம்மளிடத்துல, அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் நம்மளிடத்துல பிரதிபலிக்கும். நல்லோருடைய சகவாசத்திலே இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு உதாரணம் சொன்னாங்க, அத்தர் வியாபாரியை போன்று. நீங்கள் நல்லவர்களோடு சகவாசம் வைப்பது அத்தர் வியாபாரியை போன்று. அத்தர் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் குறைஞ்சபட்சம் அதனுடைய வாசனையாவது நீங்கள் நுகர்ந்து கொள்வீர்கள் என்று பெருமானார் குறிப்பிட்டார். நல்லவர்களுடைய சகவாசம் இருக்கிறதே அதனுடைய பலன்களை நமக்கு பெற்றுத் தரும். நாம நம்மளுடைய ஷேர்ஸை சந்திக்கிறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கிறோம். அவங்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தான் நமக்கு தந்திருக்கிறோம். ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை அமல் செய்த நன்மை இன்று நமக்கு கிடைத்து விட்டது. நல்லடியார்களோடு சேர்ந்திருங்கள் என்ற ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை இன்று நாம் அமல் செய்தவர்களாக ஆகிவிட்டோம். அதற்கெல்லாம் சேர்த்து ஒரு நன்றி உணர்வோடு ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாமா? சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, ஆக 2 விஷயம். நீங்கள் வாழ்க்கையில் வளமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நல்லவர்களுடைய துஆ வேண்டும். நீங்க வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டீங்கன்னு சொன்னா, நல்லவர்களோடு கோபத்துக்கு நீங்க ஆளாகி அவங்களுடைய பத்வாவின் மூலமாக அழிக்கப்பட்டு விடுவீர்கள் என்ற ஒரு விஷயத்தை ஒரு பெரியவங்க சொன்னோம்னா, அது சார்ந்த ஹதீஸை பார்த்தா அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடிக்கடி கேட்பார்கள். தன்னுடைய ஆட்சி காலத்திலே உவைஸ் என்று யாரும் யமனில் இருந்து வந்திருக்கிறார்களா வியாபார கூட்டம் என்று கேட்பார்கள். 14 ஒவ்வொரு தடவையும் விசாரிப்பார்கள். ஒரு தடவை அவர்களுக்கு சொல்லப்பட்டது, ஆம், யமனில் இருந்து ஒரு வியாபார கூட்டம், பிரயாண கூட்டம் மதீனாவிற்கு வந்திருக்கிறது, உவைஸ் என்பவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்ன உடனேயே அவரை சந்திப்பதற்கு அவர்கள் கிளம்புகிறார்கள். கூட இருந்தவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஜனாதிபதி அமீருல் முஃமினீன், நீங்கள் கட்டளையிட்டால் அவரை இங்கே நாங்கள் அழைத்து வருகிறோம் என்று சொன்ன பொழுது, இல்லை இல்லை, நான் தான் அவரை சென்று சந்திக்க வேண்டும் என்று அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்த இடத்திற்கு சென்று உவைஸ் என்பவர்களை அடையாளம் கண்டு அவர்களோடு கேட்கிறார்கள், உங்களுடைய பெயர் என்ன? உவைஸ். உங்களுடைய கோத்திரம் முராது கோத்திரம்.
உங்களுடைய ஊரு கர்ணைங்கிற ஊர் நேரில் வந்திருக்கிறேன். உங்களுக்கு வெண்குஷ்டம் இருந்து எல்லாம் சுகமாயி ஒரு திருகம் ₹1 அளவு உங்களுடைய உடலுக்குள்ளே அந்த அடையாளம் இருக்கிறதா? நாம் இருக்கிறது. என்னுடைய அங்க அடையாளம், குலம், கோத்திரம் அத்தனையுமே நாம் சந்திக்காமலே நீங்கள் இந்த அளவிற்கு சொல்கிறீர்களே, எப்படி அது சாத்தியம் என்ற பொழுது அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த பொழுது என்னிடத்திலே சொன்னார்கள், பொய்ஸ் என்று ஒருவர் வருவார், அவர் முஸ்தஜாபு தஅவான், துஆ கபூலாகக்கூடியவர், அவர் இன்ன கோத்திரத்தை சார்ந்தவர், இன்ன ஊரை சார்ந்தவர், இன்ன அடையாளம் உள்ளவர், அவர் எங்கு இருக்கிறாரோ அவரை நீங்கள் தேடி சென்று துஆவுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் எனக்காக துஆ செய்யுங்கள். இந்த இடத்துல உவைஸ் என்பவர் சஹாபி கிடையாது, அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி. அஷரத்துல் முபஷரா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய் கூறப்பட்ட 10 பேர்கள்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தொகுப்பு. எந்த அளவுக்கு சொல்லி சொன்னா, உமர் அவங்க ஒரு வழியில வந்தா ஷைத்தான் இன்னொரு வழியில ஓடுறான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னல்லாஹ யன்கில் இன்சானி உமர், உமருடைய நாவி மூலமா அல்லாஹ் பேசுகிறான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த அளவிற்கு சிறப்பு பெற்றவர்கள் சஹாபி அல்லாத ஒருவரை தேடி சென்று துஆவுக்காக வேண்டிக் கொள்கிறார். அருமையானவர்களே, நல்லோர்களே, நம் வாழ்க்கை வளமாக வேண்டுமா, நம் வாழ்க்கை சிறப்பாக வேண்டுமா, இம்மையிலும் வெற்றி அடைய வேண்டும், மறுமையிலும் வெற்றி அடைய வேண்டுமா, நல்லோர்களை தேடி செல்லுங்கள், திக்ருடையவர்களை தேடி செல்லுங்கள், திக்ருடையவர்களை தேடி வாருங்கள். அவர்களிடம் வந்து அவர்களுடைய சுகபத்திலே இருந்து அவர்களுடைய பலன், அவர்களுடைய துஆவின் மூலமாக இந்த பலன்களை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் என்று ஒரு சுப செய்தி சொன்னார். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நேசர்களை கண்ட துஆவுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சொல்லணும், அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? சொன்னாங்க, யாரை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகின்றதோ அவர்களை நினைத்துக் கொள்கின்ற அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள். அவர்களுடைய ஷேഖ் அவர்கள் நாம் தேடி வருகின்றிருக்கின்றோம், அவர்களுடைய துஆவை பெற்றுக்கொள்ள நலன் அவர்களுடைய துஆவை முபாரக்கை அல்லாஹ் அவர்களுடைய துஆவையும் அவர்களுடைய நம்முடைய மனமாற வாழ்த்துதலையும் நமக்கு அல்லாஹ் நல்லபடி வைப்பார்கள். அதை சமமாக வைத்து அல்லாஹ் நம்முடைய இணை மரபினுடைய வாழ்க்கையை சீராக்கி சிறப்பாக்கி வைப்பானாக. அருமையானவர்களே, அதே நல்லடியாருடைய அத்துவாவிற்கு மனசஞ்சலத்திற்கும் ஆளாகிவிட்டால் என்ன நிலைமை ஏற்படும்? அதற்கு ஹதீஸிலே ஆதாரம் இருக்கிறது. அதற்கு ஸஈத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது ஒரு பெண்மணி கோபம் கொண்டு, ஒரு வெறுப்பு கொண்டு, சிலர்களை பார்த்தாலே பிடிக்காது இல்லையா, சிலர்களுடைய நடவடிக்கைகள்னால் இவங்க வெறுத்து போய் ஒதுக்கியிருப்பாங்க இல்லையா, ஏதோ ஒரு காரணத்தினால் இவர்களின் மீது ஒரு வழக்கு தொடர்ந்து விட்டார், இவருடைய நிலத்தை இவர் அபகரிச்சுக்கிட்டார் அப்படின்னு வழக்கப்படுறார். இன்னைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்கள்ல என்ன செய்யறாங்க, பாதிப்புகள் ஏற்பட்ட ஒழுங்கு பத்தா கூடுதல் குறைவா எதையாவது சொல்லி அவர் மேல கேஸ் ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்காக போய் சொல்லியிருப்பாங்க, இட்டு கட்டியிருப்பாங்க. அது செய்யக்கூடாது. பாதிக்கப்பட்டவர்களுடைய பத்துவாவை நம்ம பயந்துக்கிறோம். அதற்கு ஸஈத் ரலியல்லாஹு அன்ஹு மேல அந்த பெண்மணி அந்த மாதிரி ஒரு குற்றம் சுமத்துறவங்க வழக்கு விசாரணைக்கு வந்து மர்வான் அவர்களுடைய ஆட்சி காலம். மர்வான் அவங்க கேட்டாங்க, அந்த மதீனாவுடைய கவர்னராக இருந்தவங்க மர்வான் அவங்க கேட்டாங்க ஸஈத் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட, உங்க மேல இப்படிப்பட்ட ஒரு வழக்கு வந்திருக்க, என்ன விஷயம், நீங்க என்ன பதில் தரீங்க? அவங்க சொன்னாங்க, கவர்னர் அவங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல அவங்களிடத்துல ஒரு ஹதீஸை கேள்விப்பட்டதற்கு பின்னாலுமா நான் இப்படி ஒரு செயலை செய்வேன்? என்ன ஹதீஸ் நீங்க கேள்விப்பட்டீங்க? யார் அடுத்தவர்களுடைய நிலத்தை ஒரு ஜான் அளவு அபகரித்துக் கொள்வார்களோ நாளை மறுமையிலே 7 பூமி அளவு அதை சுமந்தவர்களாக வருவார்கள் என்ற செய்தியை நபியிடமிருந்து நான் கேட்டுக்கொண்டதற்கு பிறகுமா நான் அடுத்தவர்களுடைய நிலத்தை அபகரிப்பேன் என்று கேட்ட பொழுது, இந்த ஹதீஸை கேட்டதற்கு பின்னால் நான் உங்கள் மீது சந்தேகப்படவில்லை, இந்த வழக்கை நான் தள்ளுபடி செய்து விட்டேன் என்று மர்வான் கூறினார். அதற்கு ஸஈத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வழக்கிலிருந்து விடுதலை ஆனதற்கு பின்னால் ஒரு வார்த்தை சொன்னார்கள். அந்த பெண்ணினுடைய செயலின் மூலமாக மனம் நொந்து விட்டார்கள் அல்லவா. பெரியவர்களை நெருங்குகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய நேசர்களை மஷாயிஹ்மார்கள் இடத்திலே நாம் வருகின்ற பொழுது ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளை அவர்களிடத்திலே காட்டிவிடக்கூடாது. முழுக்க முழுக்க அடிபணிந்தவர்களாக அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்ற உள்ளுணர்வோடு அவர்களுடைய துஆவை மட்டுமே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பொருத்தம் மட்டுமே என்னுடைய நோக்கமாக இருக்கிறது என்ற உணர்வோடு அவர்களை நெருங்க வேண்டுமே தவிர்த்து உரிமையோடு நாம் அவர்களிடத்திலே மரியாதை குறைவாக நடந்து விடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உள்ளம் சஞ்சலப்பட்டு விட்டது என்று சொன்னால் நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள் பத்துவா என்று சொன்னால் கையை தூக்கி அவன் அழிந்து போகணும், நாசமாகணும் அப்படின்னு செய்யறது தான் பத்துவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நம்மளை பார்த்த உடனேயே முகம் சுளித்து விட்டார்கள் என்று சொன்னால், ஒரு வெறுப்பு உள்ளத்தில் வந்து விட்டது என்று சொன்னால் அதுவே பத்துவாவாக மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும்.
நம்மளை இன்முகத்தோடு பார்க்கக்கூடிய முறையில் தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய ஷேக்மார்களிடத்தில் நெருங்குகின்ற பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஸஈத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்மணி விஷயத்திலே சொன்னார்கள், அல்லாஹும்ம இன் கானத் காதிபத்தன் ஃபஅபி பஸரஹா வஹ்துர்ஹா ஃபி அர்திஹா. யா அல்லாஹ், அந்த பெண்ணின் மீது இட்டு கட்டி விட்டால், மனசஞ்சலப்பட்டு விட்டேன், இந்த பெண்ணினுடைய பார்வையை போக்கிடுவாயாக, இவளை நீ அடித்திடுவாயாக என்று சொன்ன ஒரு வார்த்தை, அந்த நிமிஷமே அந்த பெண்ணுக்கு பார்வை பறிபோனது. அவள் மதீனாவிலே பார்வை இல்லாதவனாக சுற்றி திரிந்தால் சரியாக 1 வருட காலம் எந்த இடத்தை கொண்டு இட்டு கட்டினாலோ அந்த இடத்தில் இருந்து ஒரு கிணற்றிலே இருந்து அந்த பெண் இறந்து போனாள் என்று ஹதீஸ் தெரிவிக்கிறது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்குண்டான வழி நல்லடியார்களை தேடி தேடி சென்றவர்களுக்கு வாவை பெற்றுக் கொள்ள வேண்டும். அது ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இன்று நாம் வந்திருக்கின்றோம். ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை அமல் செய்தவர்களாக வந்திருக்கின்றோம். நல்லடியார்களோடு சேர்ந்திருக்க வேண்டும், நல்லவர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்ற குர்ஆனுடைய கட்டளை கிணங்க நம்முடைய ஷேக்னா அவர்களை இன்று சந்திக்க வந்திருக்கின்றோம். வந்த இடத்திலே அவர்களுடைய சூழ்நிலை கருதி, அவர்களுடைய உடல்நிலை கருதி, அவர்களுடைய ஓய்வு கருதி நாம் அவசரப்பட்டு விடாமல் ஒழுக்கத்தோடு நல்லெண்ணங்களோடு அவர்களை சந்திக்கின்ற பொழுது அவருடைய பயிர் வரக்காத்துகள் நமக்கு நிரப்பமாக கிடைக்கும். அல்லாஹ் வல்ல நாயன் அதற்கு தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்தவனாக முடிகின்றேன். எந்த நியத்துகள், எந்த பலாபலன்களை நாம் எதிர்பார்த்து வந்தோமோ அந்த பலாபலன்களோடு இம்மை மறுமையினுடைய வெற்றியையும் இறைவனுடைய பொருத்தத்தையும் நம்மளுடைய ஷேர்ஸ்லாவின் மூலமாக தந்தர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.